நான் சாராயத்தை குடி பண்ணுறான், ஒருத்தன் நான் பிராந்தி குடி பண்ணுறான், ஒருத்தன் வந்து நான் கல் குடிக்கிறேன்றான். இப்போ நிறைய இந்த பைத்தியங்கள் ஆயிடுச்சு. பாட்டில் வாங்கி குடிக்கிறதுனா உங்களுக்கு பெருமை நான் கேட்கறது. இல்லை எச்ச குடி தான் நிறைய பெரும்பாலும் நீங்கள் எச்ச குடிக்கிறவங்க தான் இவனுங்க. பொதுவாக சொல்கிறேன், நீயே எச்ச குடி தானே, நீ ஏதாவது உழைச்ச சம்பாரிச்சு குடிக்க போகிற நீ சீமானு தான் நான் சொல்கிறேன். கல் குடித்தேன், நான் சாராயம் குடித்தேன். நீ தான் ஏற்கனவே சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சீனி பால் வைக்கிறதுக்கு குழந்தை பிறக்கும்போது எனக்கு வந்து சாராயத்தான் வச்சாங்கன்னு சொல்கிறேன். போதைன்றது இருந்தாலும் தடை இருக்கணும்ன்ற நான், அது எதுவுனா இருக்கட்டுமேன்றேன். நீங்கள் டாஸ்மாகே மூடுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். விஜயோட பரந்தூர் போராட்டத்துக்கு சீமானோட பதில் எப்படி இருக்கும்? யார் வந்து இந்த மக்களுக்காக போராடுறாங்கன்ற அந்த போட்டியில தான் இவங்களுடைய நடவடிக்கை இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இவர் நடத்த விடமாட்டேன், அது நடக்காதுன்றது சொல்றதெல்லாம் சீமான் வந்து மேடை பேச்சுக்கு வந்து என்ன கூப்பிட்டு போலன்னு சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன் சார். நான் தான் சொல்றேன்ல, அவர் வந்து சில நாடுகளில் வந்து அவர் லெட்டர் கொடுத்தாதான் வந்து அங்கே வந்து விசாவே கொடுப்பாங்கலாம் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா? அவருடைய ஒரு நடவடிக்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிச்சமாகிட்டே வருது. ஸோ ஒரு என்ன சொல்ல கேட்டால், இப்போ அவர் செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கையும் சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறேனே, இப்போ இந்த இன்னைக்கு பார்த்தோம் கல் இறக்கும் கல், இதில் என்ன நான் கேட்குறேன்னா, எதுவாக இருந்தாலும் போதையாக இருந்தால் அது வந்து தவிர்க்கப்படணும் தான். இப்போ நம்ம பதநீர் எவ்வளோ சாப்பிட்ருக்குறோம் நம்ம, சரிங்களா? அது போதை கிடையாது, சரிங்களா? ஆனால் போதைன்னு ஒன்று இருந்துச்சுன்னு கேட்டால் அது வந்து இந்த சமுதாயத்துக்கு எதிரானது, தேவையில்லாதது, சரிங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ வந்து கல் குடிக்கும் போராட்டீங்கன்னா உன் மகனுக்கு குடம்பாகலாம், கல்லை குடம்பாகலாம். அதே ஸ்டேஜில் கொண்டு வந்துட்டு உன் பிள்ளைக்கு வயசு இருக்குல்ல இல்லை சொல்கிறேன் நானும் சார், அது சொல்கிறாங்கல்ல சின்ன பிள்ளைகளை கூட சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. சரி நீ கொடுக்காத பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் கல் குடிச்சா நல்லது தானே, உடம்புக்கு நல்லது தானே. எங்கள் உன் மனைவி குடம்பாகலாம். அப்புறம் சொல்கிறேன், கொடுப்பியா நீ உங்கள் குடும்பத்தில் கொடுப்பியா? ஸோ இதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம், புரியுங்களா? இங்கே எதுவாக தான் சாராயமாக இருக்கட்டும், பிராந்தியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் சார், இங்கே போதைனா எல்லாம் ஒன்று தான்டா. இதில் என்னடா இதில் பெருமை? இப்போ நிறைய பைத்தியங்கள் ஆயிடுச்சிங்க. மேடையில் வந்து நான் சாராயத்தை குடி பண்ணுறான், ஒருத்தன் நான் பிராந்தி குடி பண்ணுறான், ஒருத்தன் வந்து நான் கல் குடிக்கிறேன்றான். இப்போ நிறைய இந்த பைத்தியங்கள் ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் எதிர்த்து ஒரு நாள் மது பிரியர்கள் சார், மது பிரியர்கள். அறிவு இருக்கணும். நான் குடிக்கிறதுலன்னா பெருமை உங்களுக்கு. என்னமோ கப்பல் ஓட்டுறேன்னு சொன்னால் சொல்லலாம், நான் வந்து கப்பல் ஓட்டினேன், நான் வந்து நானே தனியாக வந்து விமானம் ஓட்டினேன், இப்போ அஜித் மாதிரி நான் வந்து கார் ரேசிங் பண்ணேன்னு சொன்னால் அதில் ஒரு சாகசம் இருக்குது. பாட்டில் வாங்கி குடிக்கிறதுலன்னா உங்களுக்கு பெருமை நான் கேட்குறது. இல்லை எச்ச குடி தான் நிறைய பெரும்பாலும் நீங்கள் எச்ச குடிக்கிறவங்க தான் இவனுங்க. பொதுவாக சொல்கிறேன், நீயே எச்ச குடி தானே, நீ ஏதாவது உழைச்ச சம்பாரிச்சு குடிக்க போகிற நீ சீமானு தான் நான் சொல்கிறேன். நீயே ஒரு எச்ச குடி. அப்புறம் உன் விஷயமே இங்கே நாரின்னு இருக்குது. இதில் என்ன வரும் கேட்டால் பெருமை வேறு. என்ன கேட்டால் நான் கல் குடித்தேன், நான் சாராயம் குடித்தேன். நீ தான் ஏற்கனவே சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சீனி பால் வைக்கிறதுக்கு குழந்தை பிறக்கும்போது எனக்கு வந்து சாராயத்தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. தப்பு. நான் என்ன சொன்னேன், இளைஞர்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது சார், எவ்வளோ விஷயங்களுக்கு இளைஞர்கள் சொல்கிறதுக்கு. அதை விட்டுட்டு கேட்டால் சாராயம் குடிக்கிறதெல்லாம் பெருமையாக பேசிக்கிறானுங்க. இந்த நடிகனுக்கு கூட சொல்கிறேன், இது அப்படியே இன்னமும் நானும் அவரும் சேர்ந்து சாராயம், இன்னும் நானும் அவரும் சேர்ந்து விமானத்தை ஓட்டணுன்ற மாதிரி பேசுகிறானுங்க. நானும் அவரும் சேர்ந்து நாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், இல்லை வந்து கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சன்ற மாதிரி குடிக்கிறது ரொம்ப பெருமை. குடிப்பெருமை கேள்விப்பட்டுக்கிறோம், ஆனால் குடிக்கிறத பெருமையாக பேசுகிறானுங்க. இப்போ கேவலமாக இருக்குன்ற நான். எவ்வளோ யங்ஸ்டருக்கு வந்து முழுக்க போதைக்கு எதிராக போராட வேண்டிய காலகட்டத்தில் எந்த போதையாக இருந்தால் எந்த வடிவத்தில் இருந்தால் என்ன சார் நான் கேட்குறேன்? எந்த வடிவத்தில் இருந்தால் என்ன? போதை தானே அது கல் வடிவத்தில் இருக்கட்டும், சாராய வடிவத்தில் இருக்கட்டும், பிராந்தி வடிவத்தில், எந்த வடிவத்தில் இருந்தாலும் கல். அப்போ கல் வந்து உடலுக்கு ஏற்றது, ரொம்ப நல்ல ஹெல்த்தி தானே. டிபார்ட்மெண்ட் வைக்க சொல்ல பார்க்கலாம். ஹெல்த்தி தானே சார், ஹெல்த்தி தானே. இதை இவங்க கொண்டு வந்து இங்கே வைக்க சொல்லுங்கள், ரோட்டில் போட்டு வைக்க சொல்லுங்கள். பதநீர் விற்க முடியும், கல் விற்க முடியுமா? அப்போ போதைனா விட்டுருணும், அதை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி திணிக்கக்கூடாதுன்ற நான். இது வந்து யார் இதை செய்கிறாங்க எந்த அப்படி நம்ம அதை கொண்டு போகக்கூடாது. நீங்கள் பதநீர் விற்கிறீங்க, யாராவது எதாவது சொல்லுமா சொல்லுங்கள். இப்போ இளநீரே இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பேக்கெட்டில் வந்து கோகனட் வாட்டரே பேக்கெட் அது மாதிரி வைங்க. விற்க முடியுமா? அது மாதிரி டெட்ரா பேக்கெட்டில் போட்டு பழைய சாதமே இப்போ அது மாதிரி விற்க ஆரம்பிச்சு சார். இதெல்லாம் போதைனா பல விதமாக நமக்கு தெரியும் சார்.
ஒவ்வொருத்தரும் ஒரு போதை விஷயங்களும் வந்து விற்கிறாங்க, வித்துன்னு தான் இருக்கிறாங்க. என்னென்னமோ பண்ணுறாங்க பார்க்குறது தானே. என்னமோ பெத்த மட்டைன்னு எதோ ஒன்று வருது இல்லை. அதில் ஏதோ ஒரு வகையில் இது ஒரு வகையான போதை, அவ்வளோதான். கல்லும் வந்து ஒரு இயற்கையாக வந்து தரக்கூடிய போதைன்னு வச்சுக்கோங்க. அது இயற்கையாக இருக்கிறதோ செயற்கை, ஆக மொத்தம் போதை. அது தடை இருக்கணும். ஆமாம், தடை இருக்கணும் சார். எனக்கு போதைன்றது இருந்தாலும் தடை இருக்கணுன்ற நான். அது எதுனா இருக்கட்டுமேன்ற நான். இங்கே டாஸ்மாகே மூடுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து வாழை போய் கத்தி வந்து கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இனிமேல் டாஸ்மாக் சரக்கு சாப்பிடாதீங்க, இனிமேல் நீங்கள் கல் குடிங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. சொல்கிறேன் நான், இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இதெல்லாம் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியுமா தெரில, கல் விற்கப்பட்ட காலகட்டம் இருக்குல்ல, அப்போல்லாம் வந்து கேட்டால் நீங்கள் ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா கல் கடை திறந்துச்சு. அந்த ஊத்துக்கோட்டை சைடு தாண்டி போகணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு ஓலை குடிசையில் போட்டு கல் விற்க போகிறோன்னு போர்டு வச்சுருக்கோம் ஆந்திராவில். அப்போ நாங்கள் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் போகும்போதே சார் ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது அப்படி ஒரு ஸ்மெல் வரும், அப்படி ஒரு ஸ்மெல் வரும். அந்த கல் ஸ்மெல்லு சொல்கிறேன், ஸ்மெல்னா நான் நாற்றம் சொல்கிறேன். கொமட்டுற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அது நமக்கு தானா இல்லை குடிக்கிறவங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி இருக்கும். தடை பண்ணணுன்ற நான். இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே ஜனநாயகத்தில் ஒரு போராட்டம் அனுமதிக்கப்படுது, நீங்கள் போராட்டம் கூட பண்ணிங்க. ஆனால் வந்து இதெல்லாம் ஏன் தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க? இது வந்து சிக்கல். இது எதுவாக இருந்தாலும் டாஸ்மாக் அப்போ மூடணும்னு சொல்லக்கூடாது. கல் வேணும்னு சொல்கிறவங்க டாஸ்மாக், நீ கல் குடி, அவன் அதை குடிக்கிறான், அப்படி ஆயிடுது இல்லை. அப்போ என்னாச்சு? அப்போ எல்லாருமே இப்போ நம்மளே பேச ஆரம்பிச்சோம் பாருங்க. ரைட்டு, இது இருந்தால் அதுவும் இருந்தால் ஓகே, ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.